Welcome to episode 2 of Web Series Reviews. இதில் என்ன பார்க்க போறோம்னா என்னோட டாப் 5 ஃபேவரட் யூரோப்பியன் வெப் சீரிஸ். இது எதுவுமே நான் ஸ்பாய்லர்லாம் சொல்ல, ஸோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது எல்லாமே ட்ராமா ரொமான்ஸாக இருக்கும், லூஸ்லி ஹிஸ்டாரிக்கல்னு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சீரீஸ் எல்லாம் எதனால் எனக்கு பிடிக்கும்னா இது எல்லாமே யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்கும். ஸோ அந்த ஆர்கிடெக்சர், அந்த பில்டிங், அவங்க காஸ்டியூம்ஸ், இது எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க இந்த 5 வெப் சீரிஸில். இதில் 4 வந்து என்னோட டாப் மோஸ்ட் ஃபேவரட். இது எல்லாமே நான் 2 தடவை பார்த்துட்டேன். ஃபிஃப்த் ஒன் வந்து இட்ஸ் நாட் மை ஃபேவரட், ஆனால் அது நல்ல வெப் சீரிஸ் தான். என் லாஸ்ட் சொல்கிறேன். நம்பர் ஒன் வந்து பிரிட்ஜ்டன். பிரிட்ஜ்டன்றது ஒரு ஃபேமிலி நேம். ஓகே, அந்த ஃபேமிலியில 8 பேர் இருப்பாங்க. அந்த 8 பேருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கல்யாணம் ஆகும் ஒவ்வொரு சீசன்ல. அதுதான் அந்த சீரீஸ். இது எப்படின்னா 18th சென்ச்சுரி 15th சென்ச்சுரியில் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அவங்க மேக்கப் ஆகட்டும், அவங்க ஆக்சரிஸ் ஆகட்டும், அந்த பில்டிங்ஸ் ஆகட்டும், அந்த அவங்க காமிக்கிற அந்த சீசன்ஸ், அந்த பீப்புள் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா, அவ்வளோ அழகா இருக்கும். ஆக்சுவலி அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளேயே போயிடுவோம். முடியும் போது ஐயோ முடிஞ்சிச்சு அப்படி ஃபீல் ஆகும். அவ்வளோ அழகா இருக்கும் அந்த சீரீஸ் ஃபுல்லுமே. இந்த பிரிட்ஜ்டன் வந்து 3 சீசன் இருக்கு. 2020 ஒன்று வந்துச்சு, 22ல ஒன்று வந்துச்சு, 24ல வந்துச்சு. அண்ட் we are all waiting for சீசன் நம்பர் 4. அது 2026ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு நாவல்ல இருந்து எடுத்திருக்காங்க. அந்த ஆத்தர் வந்து ஒரு கேர்ள் ஆத்தர். அவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க. ஏன் நான் கேர்ள் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன்னா, இதுல எல்லாத்துலயுமே ஒரு கேர்லி டச் இருக்கும். லைக் ஒரு பொண்ணால தான் அந்த மாதிரி எழுத முடியும் நாவல். ஏன்னா அது அவ்வளவு ஈஸியா கனெக்ட் பண்ணணும் நமக்கு. அதனால நான் கேர்ள் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன். மத்தபடி வேற எதுனாலும் இல்லை. இந்த நாவல்ல இருந்து தழுவி தான் எடுத்திருக்காங்க. மொத்தம் அந்த நாவல்ல 8 புக் இருக்கு. மொத்தம் 3 சீசன். ஒவ்வொரு புக்கையும் ஒவ்வொரு சீசன் எடுத்திருக்காங்க. மொத்தம் 3 சீசன் வந்துச்சு. அண்ட் ஹோப்ஃபுல்லி மித்த 4 சீசனும் வரும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அழகா இருக்கு அந்த சீரீஸ். இதுல ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து டியூக்னு ஒருத்தர் பத்தி வருவாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள்லாம் அழகுனா வந்து வெள்ளையா ஃபேர் ஸ்கின்னா இருக்கவங்க அழகு அப்படின்னு நம்ம காமிச்சிருப்பாங்க. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அப்படியே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருப்போம். அழகா இருந்தாங்கன்னா ஃபேர் ஸ்கின் சொல்லிட்டு. பட் இதுல விஜிட் இந்த சீசன் 1ல டியூக்னு ஒருத்தர் வருவாரு. ஓகே, அவர் டார்க் ஸ்கின்னா இருக்காரு. பட் he is the most handsome man in the entire season. லைக் இந்த 3 சீசனே அவர் அவ்வளோ அழகா இருப்பாரு. சீசன் 2 வந்தப்பெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் மட்டும் இல்ல, சீசன் 1 பார்த்தா எல்லாரும். பிகாஸ் சீசன் 2ல அவர் வரமாட்டாரு. சீசன் 1ஓட முடிஞ்சிருக்கு அவரோட சீசன். ஸோ வந்து அவ்வளோ ஷாமா அழகா இருப்பாரு. அவர் டார்க் ஸ்கின் பர்சன் தான். பட் இட்ஸ் நைஸ். விஜயன்ல என்னன்னா எல்லா சீசன்லயும் எதிர் ஒரு ஹீரோ இல்ல ஒரு ஹீரோயின் 2 பேர் யாராவது ஒருத்தவங்க டார்க் ஸ்கின்னா இருப்பாங்க. அண்ட் அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த சீசன் பாக்குறதுக்கே ரொம்ப திருப்தியா, லைக் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். விஜயன்ல வர பேர்கள்லாம் கூட ரொம்ப அழகா இருக்கும். இதுல பெனலோபின்னு ஒரு கேரக்டர் வரும். அவங்க பேரும் சரி, அவங்க பார்க்கவும் சரி, அவ்வளோ அழகா சம்பியா அழகா இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீரீஸ் என்னன்னா குயின் சார்லட். ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ். எதோட ஸ்பின் ஆஃப் சீரிஸ்னா பிரிட்ஜ்டனோட ஸ்பின் ஆஃப் சீரிஸ். பிரிட்ஜ்டன்ல வர ஒரு கேரக்டர் தான் குயின் சார்லட். அவங்கள பத்தி, அவங்க கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கனால அவங்கள பத்தி தனியா ஒரு சீரிஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் நாவல்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கும். அது ஆக்சுவலி வந்து மோர் ஆஃப் லவ்வா இருக்கும். எப்படின்னா அது ஹாப்பி என்டிங்னு சொல்ல முடியாது. பட் முடியும் போது உங்களுக்கு அப்படியே ஒரு 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 பயங்கரமான ஒரு லவ் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு தாக்கம் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் குயின் சார்லட்டும். சீசன் 1 சீசன் 2 பிரிட்ஜ்டன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க குயின் சார்லட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சீசன் 3 பார்க்கலாம். ஸோ இட்ஸ் லைக் கனெக்டிவிட்டி மாதிரி. பெரிய கனெக்டிவிட்டிலாம் ஒன்றும் இருக்காது. சின்ன கனெக்டிவிட்டி தான். பட் யூ கேன் ட்ரை. ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி குயின் சார்லட்டும் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கிங் ஜார்ஜ் கல்யாணம் பண்றாங்க. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க லைஃப் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது தான் இந்த படம். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. ஹிஸ்டாரிக்கல்னா ஃபுல் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இல்லை, லூஸ்லி பேஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸும் இருக்கட்டும், காஸ்டியூம் இருக்கட்டும், ஃபுல் ஆஃப் ஹிஸ்டாரிக்கலா இருக்காது. பட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். கேரக்டர்ஸுமே ஹிஸ்டாரிக்கலி லூஸ்லி பேஸ்ட் தான். இந்த குயின் சார்லட்டோட இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னா இவங்க வந்து 15 சில்ட்ரன் இருக்கும். பட் இவரு ஹஸ்பண்டும் வந்து they don't go well, but they have 15 kids. ஆனா அது எப்படின்னு அந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிரிட்ஜ்டன், செகண்ட் ஒன் குயின் சார்லட், அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா தி எம்ப்ரஸ். தி எம்ப்ரஸ் வந்து ரீசெண்டா பார்த்த ஒரு சீரிஸ் தான். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மொத்தம் 2 சீசன், தேர்ட் சீசன் வரப்போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் லைக் கேர்லி திங்ஸா இருக்கும். அந்த குயின் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயின். அந்த ஹீரோயின் எப்படி வந்து அந்த எம்பரரை கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்ண ப்ராசஸ் என்னென்னலாம் அவங்க பண்ணணும், லைக் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு கல்யாணத்துக்கு. ஸோ அவங்க ட்ரெஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுவாங்க, அவங்க பிசிக்கலா எப்படி ரெடி ஆயிப்பாங்க. ஸோ மேரேஜ் வந்து எப்படி ஒரு நார்மலா ஒரு கல்யாணம் மாதிரி இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் அலைன்ஸா இருக்கு, அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். சீசன் 1 இஸ் மோர் ஆஃப் லைக் லவ் அண்ட் ட்ராமா. சீசன் 2 இருக்கும். சீசன் 2 எனக்கு வந்து பிடிச்சிருந்தது தான். பட் இது மோர் ஆஃப் லைக் பொலிட்டிக்கல் வெர்ஷனா இருக்கும். எம்பரர் நெப்போலியன் பத்தி காமிப்பாங்க, அவங்களுக்கு வரப்போற வார் பத்தி காமிப்பாங்க, பிரான்ஸ் எப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது, யூரோப்பியன் நேஷன்ஸ் அப்ப எப்படி இருந்தது, அப்போ
மிலான் பத்தி அந்த மாதிரி நிறைய மிலான் அந்த கண்ட்ரி பத்தி காமிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காமிப்பாங்க. அதுலதான் வந்து வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 இதை பத்திலாம் காமிச்சிருப்பாங்க. சீசன் 2 பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 இதோட காசஸ் என்ன, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதனால என்ன ஆச்சு பீப்புளுக்கு அப்படின்னு நிறைய நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் இது பார்த்ததுக்கு அப்புறம். ஏன்னா அவ்வளோ ஒரு தாக்கத்தை கொடுக்கும் இந்த சீசன். இந்த சீரிஸ் பார்க்கும்போது நமக்கு ஒன்று புரியும் என்னென்னா அந்த காலத்துலேருந்தே எப்படி வந்து உமனோட வாய்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணப்படுது, அவங்க எப்படி பொலிட்டிக்கலாக நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க, பட் அது யாருமே வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் அ உமன் அப்படின்றதுனால. இது நடந்தது வந்து 18th century கடைசியில் அவங்க காமிக்கிறது, பட் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அதே நிலைமை தான் கன்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு புரியும். தேர்ட் சீரிஸ். ஃபோர்த் ஒன் என்னன்னா குக் ஆஃப் கேஸ்டமர். அவங்களுக்கு வந்து குக்கிங் கொஞ்சம் பிடிக்கும்னா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இதுல வந்து லவ், ட்ராமா பிளஸ் குக்கிங் சேர்ந்து வரும். இட்ஸ் லைக் ஒரு ஒரு வேவ் மாதிரி வச்சுக்கோங்க. 3வே சேர்ந்து ஒரு வேவ் மாதிரி வந்துட்டு இருக்கும் இதுல த்ரூ அவுட். இதுல வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன டிசபிலிட்டி இருக்கும். அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா ராஜாங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேஸ்மெண்ட்ல தான் வந்து கிச்சன்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அங்கதான் குக் பண்றவங்க தங்குறதும் அவங்க தான் பேஸ்மெண்ட்ல தங்குவாங்க. மேல வந்து ஸ்பெஷல் டோர் வழியா தான் மேல வருவாங்க. மெயின் டோர் வழியா வர விட மாட்டாங்க. அதை பத்திலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும், அதுல குக்கிங் சீரீஸாவும் வச்சிருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேக் பேக் பண்ற மாதிரி ஒரு வரும். அது பார்க்கவே ரொம்ப டெம்டிங்கா இருக்கும். ஸோ அது குக்கிங் ரிலேட்டடா இருக்கும். இந்த குக் ஆஃப் கேஸ்டமர் அது ரொம்ப நல்லா இருக்கும். எண்டிங் வந்து ஒரு டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் வர்த்தி சீரிஸ், வாட்ச் பண்ணலாம். இதுல லைட்டா பொலிட்டிக்கல் டச் இருக்கும். அப்ப அந்த காலத்துல நடந்த வார் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் வரும். பட் இட்ஸ் ஓவரால் குட் வாட்ச்மேன். பட் ஃபிஃப்த் ஒன் வந்து இட்ஸ் லைக் ஓகே, பிடிக்கும், நல்ல சீரிஸ் தான். பட் எனக்கு பர்சனலாக பிடிக்காது. ஓகே, இது வந்து கிரவுன். கிரவுன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு கிரவுன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலா ஏன் கிரவுன் பிடிக்காதுன்னா ஃபர்ஸ்ட் சீசன் நான் பார்த்தேன் தான். ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லு பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேரக்டர் வந்து டயானா மாதிரியே இருப்பாங்க. எனக்கு டயானா பர்சனலா ரொம்ப பிடிக்கும். டயானா மாதிரியே இருப்பாங்க. அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் ஏன் செகண்ட் சீசன் பார்க்க பிடிக்கலன்னா பிகாஸ் வி ஆல் நோ த எண்டிங்ல எனக்கு எண்டிங் என்ன ஆகும்னு தெரியும். ஸோ என்னால் அந்த ட்ராஜடிக் எண்டிங் வந்து அந்த சீரீஸ்குள்ள போய் மறுபடியும் அது கோத்ரூ பண்ணுமா, அதை பார்க்கணுமான்னு எனக்கு ஒரு இது. அதனால தான் நான் கிரவுன் வந்து நான் பர்சனல் ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 சீசன் வந்துருச்சு, நான் பார்க்கல. பட் உங்களுக்கு அதுவும் பிடிக்கும்னா யூ கேன் வாட்ச். கிரவுன் ஒரு நல்ல வெல் மேனர்டு, நல்ல எழுதுற ஒரு சீரீஸ் தான். பட் அதுவும் என்ன சொல்றாங்கன்னா லூஸ்லி ஹிஸ்டாரிக்கல் தான் சொல்றாங்க, ப்ராப்பர் ஹிஸ்டாரிக்கல் இல்லைன்னு சொல்றாங்க. பட் இது எல்லாமே வந்து பார்க்க என்ஜாய் பண்ண ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். இதுல நீங்க ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா எது பார்த்துருந்தீங்கன்னு சொல்லுங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. இல்ல பார்க்க போறீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.